வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதன்மை செய்தி. நாளை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் செயல்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் 71,40,354 தகுதி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்கலாக 8,888 வேட்பாளர்கள் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நாடளாவிய ரீதியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்தந்த வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் இருந்து வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் செயல்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. பதுளை மாவட்டத்தில் 530 வாக்களிப்பு நிலையங்களில் 7,05,772 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் 69 வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 9 ஆசனங்களுக்காக 15 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 5 சுயேட்சை குழுக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி 240 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பொது தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் இம்முறை 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை 23 அரசியல் கட்சிகள், 25 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 432 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 17வது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியின் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 98 வாக்களிப்பு நிலையங்கள் மன்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு 98 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 50 வரையான வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே சென்றடைந்துள்ளது. மன்னார் மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை போலீசார் மற்றும் STF விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. 290 போலீசாரும் 77 விசேட அதிரடிப்படையினரும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தலினை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனை விட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக 1,603 அரச உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை 4,49,686 பேர் தகுதி பெற்றுள்ளனர். நாளைய தினத்திலே நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4,49,486 வாக்காளர்கள் தாய்மை பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய தினம், அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் சிரேஷ்ட தலைமை தாங்க உத்தியோகத்தர்களூடாக இந்த வாக்குப்பெட்டிகள் யாவும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை
233 தேர்தல் விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. தேர்தல் வன் செயல்கள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை. நாளைய தினம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார சுவரொட்டிகள் இன்று அகற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் MP.M. சுபியான் மற்றும் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் பிரிவு உதவி மாவட்ட தேர்தல்கள் தெரிவத்தற்றை அலுவலகர் நவருவரஞ்சினி முகுந்தன் ஆகியோருக்கு தேர்தல்கள் கண்காணிப்பு குழுவினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதிகள், வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் எழுதப்பட்ட கட்சிகளின் சின்னங்கள், இலக்கங்கள் என்பன மட்டக்களப்பு போலீசாரினால் அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாவட்டத்தின் பிரதான வாக்கெண்ணும் நிலையமான மட்டக்களப்பு இந்து கல்லூரி வளாகத்தை அண்டிய பகுதிகளில் முப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதனையும் காண முடிகிறது. நுவரெலிய மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்களில் 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்திற்கான 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய 17 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 11 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 308 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். සිටිනවා ඉන් අනතුරුව ගාමිණී ජාතික පාසලේදී ප්‍රධාන නිකුත් කිරීමේ මධ්‍යස්ථානයේ ඡන්ද පෙට්ටි ඡන්ද පත්‍රිකා සහ මැතිවරණයට අදාළ අනෙකුත් උපකරණ ජ්‍යෙෂ්ඨ ඡන්ද ස්ථානවලට බාර දෙනවා. ඉන් අනතුරුව පොලිස් ආරක්ෂාව යටතේ තමන්ගේ ඡන්ද මධ්‍යස්ථානවලට ගමන් කරලා සවස් සර්වේ කාර්ය මණ්ඩලය මුණ ගැහිලා 14 වෙනි දින උදෑසන 7ට මැතිවරණ කටයුතු ආරම්භ කිරීමට හැකි වෙන පරිදි පෙර வன்னி தேர்தல் தொகுதியில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 23 கட்சிகளும் 25 சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக 432 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்தில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் நெடுந்தீவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்குப்பதிவு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டு குறிகாட்டுவன் இறங்குதுறை ஊடாக போலீசார் மற்றும் கடற்படையினரின் பாதுகாப்புடன் கடற்படையினரின் படகு மூலம் கடல் மார்க்கமாக எடுத்துச் செல்லப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான போலீசார் பல குழுக்களாக இணைந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்களும் அகற்றப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,09,007 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் வவுனியாவில் 1,28,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.
திருகோணமலை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சுமூகமான முறையில் நடாத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான சாமிந்த ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 318 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வாக்கெண்ணும் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களின் கடமைகளுக்காக 4666 அரசு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 1667 போலீசார் பாதுகாப்பு கடமைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவத்தாட்சி அலுவலகர் சமிந்த ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். வாக்கெண்ணும் மத்திய நிலையமாகவும் திருகோணமலை விபுலானந்த கல்லூரி செயல்பட உள்ளது. யாழ்ப்பாணம் தீபக பகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு மற்றும் எழுபதீவு ஆகிய தீவு பகுதிகளுக்கு பயணிப்பதற்கான விசேட படகு போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் மானா பிரதீபன் தெரிவித்துள்ளார். அதற்கிணங்க நாளை குறிகட்டுவான் துறைமுகத்திலிருந்து காலை 8 மணிக்கு வடதாரேக படகும், 8:15க்கு சமுத்திரதேவா படகும், முற்பகல் 11:30க்கு குமுதினி படகும், மதியம் 1 மணிக்கு ஹரியானன் படகும், பிற்பகல் 2:30க்கு குமுதினி படகும், மாலை 4 மணிக்கு சமுத்திரதேவா படகும், மாலை 5:30க்கு வடதாரகை படகும் சேவையில் ஈடுபட உள்ளன. அதேபோன்று நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து காலை 6:45க்கு வடதாரகை படகும், காலை 7 மணிக்கு சமுத்திரதேவா படகும், காலை 10:30க்கு குமுதினி படகும், முற்பகல் 11:30க்கு ஹரிஹரனன் படகும், மதியம் 1 மணிக்கு குமுதினி படகும், பிற்பகல் 3 மணிக்கு சமுத்திரதேவா படகும், காலை 4:30 மாலை 4:30 மணிக்கு வடதாரகை படகும் சேவையில் ஈடுபட உள்ளன. தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, நவம்பர் 14ஆம் தேதி அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தேர்தலை நீதியாக நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார். தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளை நிழற்படம் எடுத்தல், வீடியோ செய்வதை சமூக ஊடக வலைதளங்களினூடாக வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளையும் நிழல் படம் எடுத்தல் மற்றும் வீடியோ செய்தல் அல்லது சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிடுதல் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆகவே அத்தகைய செயல்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாளைய தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் விசேட தேவையுடைய வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களினுள் தங்களது வாக்குச்சீட்டில் அடையாளம் இடுவதற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்துச் செல்ல சட்ட ரீதியாக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு நிலையத்திற்கு சென்று வர தேவையான போக்குவரத்து வசதிகளை தங்களது தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கெடுப்பு இடம்பெறும் கட்டத்தின் தூரம் 100 மீட்டருக்கும் அதிகமாக இருப்பின் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு முச்சக்கர வண்டியில் செல்ல முடியும். வாக்குச்சீட்டை அடையாளமிட முடியாதவர்களுக்கு வாக்குச்சீட்டிற்கு வழிகாட்டும் தொடுகை சட்டகம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு செல்லுபடியான அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியும். வாக்கெடுப்பு நிலைய வளாகத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்ற அறிவித்தல்கள் சைகை மொழி மூலமான உருவப்படங்களுடன் காட்சிப்படுத்தப்படும். தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ தேர்தல் பெறுபவர்களை வெளியிடும் போது சைகை மொழிபெயர்ப்புடன் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
நாளைய தினம் இடம்பெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போது வாக்காளர்கள் புள்ளடியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது 1, 2, 3 என விருப்பு இலக்கங்கள் அல்லது புள்ளடி என்பன பயன்படுத்தப்பட்டன. எனினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போதும் விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கை வாக்காளர்கள் செல்லுபடியாகும் வாக்காக மாற்ற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலை முன்னிட்டு இன்று விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக இன்று விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் மற்றும் ரயில் திணைக்களம் என்பன அறிவித்துள்ளன. பயணிகளின் வசதி கருதி இன்றைய தினம் 80 பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளிலும் பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளாந்தம் பயணிக்கும் ரயில்களை விடவும் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு மேலதிக ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திபோலக தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 16, 17 தேதிகளில் காங்கேசன் துறை வரை விசேட கடுகதி ரயில்களையும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். 24 விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அம்பாறை அருகம்பே சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுவதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அவசர உதவிகளுக்கு 119 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தை அழைக்க முடியும் எனவும் அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அருகம்பே சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வெளிவிவகார அமைச்சு நேற்று கோரிக்கை விடுத்ததை அடுத்து மீளப்பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அருகம்பை பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மறு அறிவித்தல் வரை அப்பகுதிக்கு சுற்றுலா மேற்கொள்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த 23ஆம் தேதி அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விவசாயம், கல்வி, சுற்றுலா மற்றும் பொதுச்சேவை மேம்பாட்டுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதி வழங்க நெதர்லாந்து இணக்கம் தெரிவித்துள்ளது. விவசாயம், கல்வி, சுற்றுலா மற்றும் பொதுச்சேவை மேம்பாட்டுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை மற்றும் நிதி வசதிகளை வழங்க நெதர்லாந்து இணக்கம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தின் இலங்கைக்கான பிரதி தூதுவர் இவான் ருட்ஜென்ஸ் உள்ளிட்ட நெதர்லாந்து தூதுக்குழுவினர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடினர். நெதர்லாந்தில் உள்ள வெய்ஜின்னிஞ்சன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த 7 ஆண்டுகளாக உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்து நிலையான பல்கலைக்கழகமாக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் விவசாயம், சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இலங்கையின் முக்கிய பங்குதாரர்களுடன் இணைந்து புதிய ஒத்துழைப்பு திட்டங்களை ஆரம்பிக்க மேற்படி பல்கலைக்கழகம் எதிர்பார்த்துள்ளது. அதற்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை அறிந்து கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி போன்ற பலதரப்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்புடன் விளைச்சல் மற்றும் நிலையான உணவு கட்டமைப்புக்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்துகிறது. இதன்படி இந்த நிகழ்ச்சி திட்டங்களில் இலங்கையுடன் நெருக்கமாக செயல்படுவதுடன் தொழில்நுட்ப மற்றும் நிதி வசதிகளை வழங்கவும் நெதர்லாந்து பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். திறன் வாய்ந்தவர்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்களை பிளவுபடுத்தாத திறன் வாய்ந்தவர்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் பொதுச் செயலாளர் சுஜித் சிவநாயகம் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆனது பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், இந்த தேர்தல் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. முக்கியமாக கடந்த காலங்களிலே இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களான பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை போன்றவை கையாளப்படுகின்ற போது அவற்றை குறித்து அவை மக்களுக்கு அவசியமற்ற ஒன்று, மக்களை பிளவுபடுத்துகின்ற நிலைக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒன்று என்பதை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு ஏற்றபடியாக தங்களுடைய ஆட்சியை நடத்துகின்றவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கின்றது. எனவே திருகோணமலை மூதூர் கட்டைப்பறிச்சான் ரால் பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருகோணமலை மூதூர் கட்டைப்பறிச்சான் ரால் பாலத்தை ஊடறுத்து சுமார் 2 அடி உயரத்திற்கு நீர் பாய்ந்து வருவதால் இவ்வீதியூடாக பயணம் செய்வோர் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நாளை பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் இப்பாலத்தினூடாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் வாக்காளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடலாம் என சுட்டிக்காட்டப்படுகிறது. உரிய அதிகாரிகள் மாற்று வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, அம்மன் நகர், கணேசபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மூதூர் நகருக்கு செல்வதற்கு இப்பாலத்தையே பயன்படுத்த வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போலீசாரின் நலன்புரி திட்டத்தின் கீழ் நூலகம், உடற்பயிற்சி மையம் மற்றும் கேட்போர் கூடம் ஆகியன மட்டக்களப்பு போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக கட்டிட தொகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு போலீசாரின் நலன்புரி திட்டத்தின் கீழ் போலீசாரின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான நூலகம், உடல் வலுவூட்டும் உடற்பயிற்சி மையம் மற்றும் கேட்போர் கூடம் ஆகியன கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபரினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. போலீஸ்மா அதிபரினால் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போலீசாரின் நலன்புரி திட்டத்தின் கீழ் தொற்றா நோயற்ற உத்தியோகத்தர்களாக பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனைக்கு அமைய இச்செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக கட்டிட தொகுதியில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அமல் எதிரிமான தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன, மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபர் சுகத் விஷாந்த மற்றும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பண்டார, போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், போக்குவரத்து போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்டி மாவட்டத்தில் போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் இருவேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கண்டி அஸ்கிரிய பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட ஜீப் வாகனம் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கண்டி கட்டுகல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று கைப்பற்றப்பட்டது. இந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரணை கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹொரணை கொழும்பு பிரதான வீதியில் கொனப்பல் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று டிப்பர் வாகனம் முச்சக்கர வண்டியுடன் மோதிய நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் தந்தையும் 2 பிள்ளைகளும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை 32 வயதான தாய் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த தந்தையும் 2 பிள்ளைகளும் கழுபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்திய நீர்மூழ்கி கப்பலான INS வேலா இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளது.
இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் INS வேலா இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரின் வழியனுப்பு நிகழ்வுடன் நீர்மூழ்கி கப்பல் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றுள்ளது. முன்னதாக இந்திய நீர்மூழ்கி கப்பலான INS வேலா கடந்த 10ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்தது. இந்திய நீர்மூழ்கி கப்பலில் பயணித்திருந்த இந்திய கடற்படை குழாமினர் இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நட்பு ரீதியான கூடைப்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொண்டிருந்ததுடன் நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் பயணித்திருந்தனர். இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கையின் ஓர் அங்கமாக இந்த கப்பலில் விஜயம் நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விவசாயம் மற்றும் விவசாயம் சார் தொழில் வாய்ப்புகளுக்கு கொரியாவின் தொழில் முயற்சிகள் சங்கம் இலங்கைக்கு உதவ இணக்கம் தெரிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் விவசாயம் சார் தொழில் வாய்ப்புகளுக்கு கொரியாவின் சிறிய அளவிலான தொழில்நுட்ப முயற்சிகள் சங்கம் இலங்கைக்கு உதவ இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி வழங்குவதற்கான வசதி அளிக்கவும் கொரியா சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. கொரியாவின் சிறிய அளவிலான வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கொரியாவில் மீன்பிடி தொழிலுக்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு இலங்கையில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் கொரிய சிறிய அளவிலான தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் கிம் சுங் ரேங் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வசதிகளுக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குவைட், ஜப்பான், கட்டார் தூதரகங்கள், ஆஸ்திரேலியா, மெல்போர்ன், கனடா, டொரண்டோ, இத்தாலியின் மிலான், துபாய் கான்சல்ஸ் ஜெனரல் அலுவலகங்களூடாக இந்த முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள எந்தவொரு பிரதேச செயலகத்திலிருந்தும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள முறைமைக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் இந்த சான்றிதழ்களை வழங்கும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சினால் கூட்டாக பராமரிக்கப்பட்டு PMD தரவு கூட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கான பிரவேசமாக இது அமைந்திருக்கின்றது. இலங்கை விமானப்படையின் 73வது ஆண்டு நிறைவு கொண்டாடப்படுகிறது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரர் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரின் ஆசிரியையும் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அஸ்கிரிய மகாவிகாரியில் வரக்கொட தர்ம சித்தி ஸ்ரீ பஞ்ஞானந்த ஞான ரத்னாபிதான மகாநாயக தேரரின் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டார். விமானப்படை நலன்புரி பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பௌத்த சமய நிகழ்வு தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காகவும் பிரதேச ஒருமைப்பாட்டிற்காகவும் உயிர் தீர்த்த விமானப்படை வீரர்களுக்காக பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சேவையாற்றிய விமானப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆசிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் விமானப்படை சேவா வனிதா பிரிவின் தலைவி இனோகா ராஜபக்ச மற்றும் விமானப்படை தலைமை தளபதி மற்றும் விமானப்படை பணியாளர்கள், அதிகாரிகள், படை வீரர்கள், உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தேசிய சமாதான பேரவை சொண்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடாத்திய செயல்மர்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தேசிய சமாதான பேரவை சொண்ட் நிறுவனத்துடன் இணைந்து சமூக நல்லுறவு, சகவாழ்வு, நல்லிணக்கம், சமாதானம் ஆகியவற்றோடு இன ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் நடத்திய செயலமர்வு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன மற்றும் மதங்களுக்கு இடையிலான பதட்ட நிலை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதில் யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பெண் பிரதிநிதிகள், அரச உத்தியோகத்தர்கள், மதகுருமார்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத குழுவின் இணைப்பாளர் செல்வி ஜென்சி விக்டரின் ஒழுங்குபடுத்தலில் கலந்துரையாடல் ஆரம்பமானது.
தேசிய சமாதான பேரவையின் திட்ட உத்தியோகத்தர் முனீப் ரஹ்மான் வழிநடத்தினார். மத தலைவர்கள், யாழ் மாவட்ட சர்வமத குழுவினர் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். நபர் ஒருவரை கொலை செய்ததாக 27 வருடங்களுக்கு முன்னர் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரதிவாதிகள் இருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ராஜாங்கனை பிரதேசத்தில் நபர் ஒருவரை கொலை செய்ததாக 27 வருடங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரதிவாதிகள் இருவரை விடுதலை செய்யுமாறு குளியாப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தால்கோட்டிப்பட்டிய உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய ராஜாங்கனையைச் சேர்ந்த உக்குவா என்ற தெதிகமகே பிரேமசரி மற்றும் வசந்த என்ற கே வசந்தகுமார ஆகிய பிரதிவாதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். வடக்கின் தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாக அறிவித்தார். 1997 ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்ற அதிகார வரம்புக்குட்பட்ட ராஜங்கனையில் இக்குற்றத்தை செய்ததாக சட்டமா அதிபரால் அனுராதபுரம் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்கியோர் பயோக்ளீன், தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும். நாளைய நாளை நன்கறிந்தோர் இன்றைய வாங்கிடுவர். பயோக்ளீன். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.